மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துதலையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் தந்த அந்த கால வேளைக்காய் நன்றி ஏசப்பா, நன்றி. எத்தனையோ பேர் கிடைக்க ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிற நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். அடையாளம் உடைய கரத்துல ஒப்படைக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தையா இருக்கணும். அடையாளம் மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஒவ்வொரு இருதயத்திலையும் தொடப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துக, காத்துக்கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்று நாம் சற்று தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பாடம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கர்த்தர் பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு அப்படிங்கிறாரு. நம்ம இன்னைக்கு ஒரு காரியங்களுக்காக நம்ம என்ன செய்றோம், பயப்படுறோம்ல. ஆனா பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு இருக்கு. அந்த பெரிய காரியங்கள் என்னென்ன காரியங்களை கர்த்தர் செய்வார் அப்படின்னு பார்ப்போம். அந்த பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறதுக்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். ஒரு 5 காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். முதலாவதாக என்னன்னா, அவர் எதை செய்கிறார் அப்படின்னா, அற்புதங்களை செய்கிறார். அற்புதத்தை செய்வாராம். 2வது பார்த்தீங்கன்னா, நம்மளை வர்த்திக்க செய்வார். 3வது பார்த்தீங்கன்னா, நமக்கு நியாயம் செய்வார். 4வது சமாதானமாகும்படி செய்வார். 5வது நம்மளை பரிபூரணம் உண்டாக செய்வார். நமக்கு பரிபூரணம் உண்டாக செய்கிற 5 காரியங்களை குறித்து பார்க்கிறோம். முதலாவதாக அற்புதங்களை செய்வாராம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமென். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமென். அப்போ யோசுவா ஜனங்கள்ட்ட என்ன சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். சகோதரி கூட ஆராதனை சொல்லணும், நம்மளை பரிசுத்தம் பண்ணணும்ல. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம நினைக்கிறோம் ஜெபம் பண்றோம், உபவாசம். ஆனா நம்மிடத்துல என்ன காணப்படணும் ஆண்டவர் விரும்புறாரு? ஆண்டவர் விரும்புற காரியம் என்னன்னா பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் உடையவர்களா இருக்கும் போதுதான் அவருக்கு நம்மிடத்துல என்ன செய்ய முடியும்? அற்புதங்களை செய்ய முடியும். அதனால யோசுவா ஜனங்கள்ட்ட சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். இன்னைக்கு நீங்க நம்ம பரிசுத்தம் பண்ணிட்டா நாளைக்கு என்னதான் அற்புதமா? அப்போ நம்ம எப்படி நம்மள பரிசுத்தம் பண்ணணும்? நம்ம நினைக்கலாம், நான் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு. அவர் சொல்றார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் அப்படிங்கிறாரு. நான் உங்களை பிரித்து எடுத்தேன் அப்படிங்கிறார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது. அப்போ 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்துல சொல்லப்படுது. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. முன்னால நம்ம எப்படி இருந்தோம்னா, ஆண்டவரை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ற முன்னால நம்ம இச்சைகளினால, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் நம்மிடத்துல என்னச்சது காணப்பட்டுச்சு. அப்ப அந்த இச்சைகள் நம்மட்ட இனி என்ன செய்யக்கூடாது? நம்ம என்னன்னா, அனுதினமும் ஆண்டவரை அந்த சத்தியத்தை அறிந்து அவரை அறிகிற அறிவில வளர்ந்து கொண்டே இருக்கும்போது, நம்ம என்ன செய்யணும்? எதெல்லாம் விடணுமோ, கொலைசர் சொல்லப்படுது. எதெல்லாம் விட்டு விடணுமோ அதெல்லாம் விடணும். எதெல்லாம் அழித்து விடணுமோ அதெல்லாம் அழித்து விடணும். எதெல்லாம் களைந்து விடணுமோ அதெல்லாம் களைந்து விடக்கூடியவர்களா இருக்கணும். அப்போ எதை நம்ம முதல்ல விடணுமா? முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடாமல். இச்சை. ஆதாம் ஏவாள் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த கனிய புசிக்க கூடாது அப்படின்னாரு. அது பார்ப்பதற்கு அழகா இருந்தது, புசிப்புக்கு ஏற்றது. அது அந்த ஒரு இச்சை வந்தனாலதான் அந்த கனிய என்ன செய்தாங்க? புசிக்கிறோம் இல்ல? இன்னைக்கு நாமளும் அப்படிதான் சில காரியங்கள் இச்சையினால என்ன செய்றோம்? விழுந்து போயிடுறோம்ல. கண்களின் இச்சை. இந்த கண் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு. கண் இருளா இருந்தால் சரீரம் முழுவதும் என்ன செய்யுமா? இருளா இருக்கும். அப்போ நம்ம அந்த இச்சைக்கு விலக்கி காக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அதே மாதிரி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணுமா.
அப்ப நம்ம ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாருன்னு பாக்குறோம்ல. தன்னுடைய ஒரே மகன பலியிட சொன்ன உடனே எதுவுமே கேட்கல அவரு. கீழ்ப்படிந்து அதிகாலமே பலியிட போறாரு. அந்த வசனம் சொல்லப்படுது ஆதியாகமத்துல. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததனால உன்னை ஆசீர்வதிப்பேன்கிறார்ல. அப்ப அந்த ஆசீர்வாதம் நம்ம ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், நம்ம முன்னால இருந்த இச்சையின்படி நடவாதபடிக்கு இருக்கணும். அப்புறம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அப்ப நம்மளை அழைத்தவர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தரா இருக்கின்ற நம்ம ஒவ்வொருவரையும் அவர் அழைத்து இருக்கிறார்ல. அப்போ நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நம்மளும் பரிசுத்தரா இருக்கணுமா? நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் முதல்ல இச்சைகளின்படி இருக்கிற இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டு விடணும். ஆசை இல்ல. அடுத்தது 2வது கீழ்ப்படிகிற பிள்ளைகளா இருக்கணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம இருக்கணும். 3வது பாத்தீங்கன்னா, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மளும் நம்ம நடக்கையில் எல்லாவற்றிலும் வேதம் சொல்லுகிறது, வார்த்தையிலும், நடக்கையிலும், கற்பிலும், அன்பிலும், விசுவாசத்திலும் எல்லாவற்றிலும் விசுவாசிகளும் நம்ம ஒரு மாதிரியா இருக்கணுமா. அப்ப நம்முடைய நம்மள பாக்குறோம் சொல்லக்கூடாது. இல்ல பாரு ஜெபிக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா நம்ம ஜெபிக்கிற எல்லாம் செய்றோம். சில சமயங்கள்ல நமக்கு ஒரு கோபம் வந்துருது. இல்ல பேசுறோம்னா என்ன சொல்றாங்க? நம்ம ஜெபிக்கிறாங்க பாரு இப்படி பேசுறாங்கன்ட்டு அடுத்த அடுத்த நிமிடமே அந்த வார்த்தை வருதுல்ல. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம நடக்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல என்ன செய்யுது? நம்ம நிமித்தம் வீணிலே வழங்கப்படுது. இல்ல. அதற்கு நாம என்ன செய்யணும்? இடங்கூடாதபடிக்கு எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணும்? நம்மளை காத்துக் கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கணும். அடுத்தது சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மளை விட்டு விலக்கும்போது, கர்த்தர் என்ன செய்ய முடியும்னா, அற்புதங்கள் செய்ய முடியுது. அங்க பார்க்கிறோம், உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போக சொல்றாங்க. அங்க அ யோர்தானின் தண்ணி வருது. ஆசாரியர்கள் கால வச்சோனே யோர்தான் தண்ணி என்னது குவியலா மாறப்படுது. அவங்க அப்படியே கடந்து போறாங்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் யோர்தான் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கிறாம். க க கண்ணீர்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். கர்த்தர் நாம அதற்கு தகுதியாய் பரிசுத்தமாய் இருக்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்றார்? நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்றார். என்ன அப்படின்னா, இன்னைக்கு பாருங்க சாதாரண ஒரு விஷயம். நம்ம ஒரு அழுக்கான நல்ல ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கும். நமக்கு பிடிச்சதா இருக்கும். ஒரு சின்ன அழுக்கு இருந்தா நம்ம போடுவோமா? போட மாட்டோம். அந்த அழுக்க என்ன செய்வோம்? களையிறோம். இல்ல சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நீட் ஆக்கி அயர்ன் பண்ணி அப்புறம் அது நீட்டா ஆனோன்னா அழகாயிருதுல்ல. அதுக்கப்புறம் நம்ம போடுறோம். அதே மாரி சாப்பிடுற பிளேட்ல அழுக்கு இருந்தா நம்ம சாப்பிட மாட்டோம் இல்ல. ஒரு சின்ன அழுக்கு இருந்தா கூட நம்ம சாப்பிடாத நம்ம உலக பிரகாரமான காரியத்துல பார்க்கும்போது, நம்முடைய பரமபிதா அவர் பரிசுத்தர். அதுபோல நாமளும் பரிசுத்தமாய் வாழணும். என் பிள்ளை என்ன மாதிரி பரிசுத்தமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறோம். நமக்கு கீழ்ப்படுதல்ல பிள்ளைகளா இருக்கணும். இல்ல இது கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். நல்லா படிக்கணும். நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும். எப்படியெல்லாம் நினைக்கிறோம். அதே மாரிதான் நம்மளை அழைத்த நம்முடைய தகப்பனும், நம்மளை உண்டாக்கின நம்முடைய தகப்பனும், அவர் பரிசுத்தரா இருக்கிற போல என்னுடைய பிள்ளையும் பரிசுத்தமா இருக்கும்போது தான் அவரால என்ன செய்ய முடியும்? அற்புதங்கள் செய்ய முடியும். அதே மாரி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்குள்ள கூட கர்த்தர் வந்து சாமுவேல்ட்ட சொல்றாரு. ம் ர அப் இது இது சவுல அபிஷேகம் பண்ணினதற்காக மனஸ்தாபப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தாவீத அபிஷேகம் பண்றதுக்காக சொல்லுவாரு. நீ உன் தைல கொம்ப எடுத்துட்டு போ அப்படின்னோனே அவரு பயப்படுவாரு. சவுல் என்ன கொன்றுவாரு அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீ ஒரு காளைய எடுத்துட்டு அங்க போ. ஈசா இருக்கிற இடத்துக்கு போ. பலி விருந்துக்கு போய் அப்படின்னு சொல்லி, அப்ப சாமுவேல் அங்க போறாரு. பெத்லெகேமுக்கு போறாராம். போகும்போது அவரு மூப்பர்கள் என்னன்னா, தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வராங்க. "நீர் வருகிறது சமாதானமா?" அப்படின்னு கேட்கிறாங்க. 1 சாமுவேல் 16:5ல அதற்கு அவன் சொல்றாரு, "சமாதானம் தான். அதற்கு கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள்" என்றார். அப்ப பாருங்க, அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். எப்போதும் என்ன செய்யணும்? பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அப்ப நம்ம இன்னும் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தத்தை அடைந்து கொண்டவர்களா இருக்கணும். இல்ல ஒரு இடம் பரிசுத்தம் பெற்றா திரும்ப அந்த பாவத்துக்குள்ளாய் நம்ம என்ன செய்யக்கூடாது? கடந்து போயிறக்கூடாது. அதனால நம்ம ஆண்டவர் விரும்புற அந்த பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்போது தான், அவர் நம்மிடத்துல என்ன செய்ய முடியும்? அற்புதம் செய்ய முடியும். அப்போ நமக்கு என்ன செய்றாரு? அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய்
இருக்கிறார். 2வது பாத்தீங்கன்னா, நம்மளை பெருக பண்ணுகிறார். நம்மளை வர்த்திக்க செய்கிற தேவனா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9 10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென். ஆமென். அடுத்தது நீதியின் விளைச்சலை என்ன செய்றாரு? வர்த்திக்க செய்வார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். இல்ல, விதைக்கிறவனுக்கு எதை கொடுக்கிறாராம்? விதை. புசிக்கிறவனுக்கு எதை தருகிறார்? ஆகாரத்தை தருகிறவர் நமக்கு, நம்முடைய தேவன். இல்ல, அன்றன்றுள்ள ஆகாரத்தை தந்து நம்மளை என்ன செய்றாரு? நடத்துகிற தேவன் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணுகிறார். விதை என்பது வார்த்தை. இல்ல, நமக்கு அனுதினமும் என்ன செய்றார்? வார்த்தையை கொடுக்கிறாரு. அது என்ன செய்யணும்னா, விதைக்கிற விதை 100ஆய் 60ஆய் 30ஆய் என்ன செய்யணும்? பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கணும்ல. அடுத்தது, உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இன்னைக்கு நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் ஆண்டவர். நம்ம என்ன செய்றோம்? அத கொஞ்ச நாள் சொல்றோம். அத சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். அ அது கிடைக்கல அப்படின்னோம்னா, அத என்ன விட்டுறோம். அடுத்த வாக்குத்தத்தம் அப்படி போயிட்டு இருக்கோம். பட் நம்ம வேதத்துல இருந்து பார்க்கும்போது, ரோமர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படல. வாக்குத்தத்தை ஆண்டவர் குடுக்கிறார். எதை உன் இனத்தையும், ஆதியாகமம் 12ஆவதுல உன் இனத்தையும் உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ அப்படிங்கிறாரு. போன்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை குடுக்கிறாருல்ல. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் சொல்றாரு. 2ஆம் வசனம் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் நினைச்சான், புறப்பட்டு போறான்ல. அப்போ நம்ம முதல்ல சொன்ன அந்த பரிசுத்தல கீழ்ப்படிதல், அங்க ஒரு கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். சொன்ன உடனே கீழ்ப்படிறாருல. அப்போ வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. ஆனா அதுக்கு முந்தின இப்போ ரோமர் 4ல படிக்க 4:19 படிக்கும்போது 18லயே படிக்கும்போது உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கு என்று சொல்லப்பட்டபடியே சொல்றாரு. உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்றாரு. தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தோ அதை நம்பிக்கையோட விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசத்துல என்ன செய்யல? பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது, 100 வயசு ஆயிடுச்சு. தன் சரீரம் செத்து போயிடுச்சு. அதே மாதிரிதான் சாராளும். பெண்களுக்குள்ள வழிபாடும் நின்று போயிருச்சு. ஆனா கர்த்தர் என்ன செய்றாரு? உன் சந்ததியை பெருக செய்றேன் அப்படிங்கிறாரு. அப்ப அங்க என்ன சாத்தியமே இல்லாத ஒரு காரியம் இல்ல. சாராளுடைய கற்பம் செத்து போனதை என்ன செய்றாரு? அவன் எண்ணலையாம். இல்ல. ஆனா வாக்குத்தத்தத்தை என்ன செய்தாரு? அப்படியே பிடிச்சு கொண்டாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த மாதிரி இருக்கலாம்ல. இது சாத்தியமா? இது நடக்குமா? ஐயோ! இது நம்ம தான் யோசிக்கிறோம்ல. ஆண்டவர் சொல்றார், கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும்னு. பட் நம்மள சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது, நம்ம உட்கார்ந்து ஆராயும் போதுதான் நமக்கு தெரியும். அந்த கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா, அது கண்டிப்பா போக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா, பட் அந்த விசுவாசம் நம்மட்ட இல்ல. அதனாலதான் நம்ம இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம்ல. ஒரு ஒரு காரியத்துல, ஒரு ஒரு கட்டத்திலயும், ஒரு ஒரு காரியங்களுக்கா, ஒரு ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது போராட்டம். அப்ப அந்த விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு இருக்கு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு இருக்குல்ல. அப்போ இங்க வந்து எந்த ஒரு இதுவுமே இல்ல. க கர்ப்பம் செத்து போச்சு. 100 வயசாயிடுச்சு. சாத்தியமில்லாத காரியம். ஆனா பாருங்க, அந்த 20ஆம் வசனம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்புறாரு. முழு நிச்சயத்தோட நம்புறாரு. இன்னைக்கு நம்மளும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமா என்ன செய்யணும்? நம்பணும். நம்ம ஆனா மனுஷனை நம்புறோம்ல. கண்டிப்பா ஒரு உதவி மனுஷன்ட்ட பார்த்துட்டு இவங்க எனக்கு கண்டிப்பா செய்வாங்க அப்படின்னு நம்புறோம்ல. மனுஷனை நம்புவதை பார்க்கணும். கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம். கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது. மனுஷனை நம்புவது கண்ணிய வருவிக்கும் அப்படின்னு இருக்குல்ல. ஆனா மனுஷனை நம்புறோம்ல. ஆனா மனுஷன் நம்ம கர்த்தர் பேர்ல முழு நிச்சயமா வாக்கு குடுத்துட்டாரு. எனக்கு கண்டிப்பாய் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை உடையவர்களாய் நம்ம காணப்படணும். அடுத்தது என்னன்னா, தேவனை மகிமைப்படுத்துறாரு.
எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்வாரு அப்படின்னு நம்ம அவரை மகிமைப்படுத்துற பிள்ளைகளா இருக்கணும். அப்புறம் விசுவாசத்துல என்ன செய்றாரு? வல்லவர் ஆறார். அப்ப நம்மளும் அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் குடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து வல்லவர்களா இருக்கணும். ஆகையால் அது அவனுக்கு என்ன செய்தான்? நீதியாக எண்ணப்பட்டதாம். அந்த நீதியாக எண்ணப்பட்டது. அடுத்த வசனம் சொல்லுது, அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்று அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்காம். அப்போ நம்மளும் அந்த வார்த்தையை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். நம்மளும் விசுவாசித்து அந்த நீதியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் காணப்படும். விசுவாசத்தை வர்த்திக்க செய்யக்கூடியவர்களாய் நம்ம இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். விசுவாசத்துல பெருகணும். அப்ப பெருகணும்னா என்ன செய்யணும்? நம்ம நம்ம அந்த வாக்குத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அதுல நம்ம செய்யணும்? வல்லவர்களா இருக்கணும். ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நம்ம நீதிமொழிகள் படித்தோம். நம்ம அஹ் ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போய உன் அழகான அந்த வசனம் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதா. அப்ப நம்ம ஆபத்து காலம் வரும்போது என்ன செய்யக்கூடாது? சோர்ந்தே போயிடக்கூடாது. இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி என்ன நினைச்சணும்? அறிக்கையிட்டு தேவனை மகிமைப்படுத்தி அதுல வல்லவர்களானோம். வல்லவர்களாகி கர்த்தர் கொடுக்க அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நீதியின் விளைச்சல்ங்கிறது ஆசீர்வாதத்தை நாம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். அப்போ விசுவாசத்துல பெருகிறோம். ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அடுத்தது 3வது பாத்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தர் என்ன செய்றாரு? நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7, 8 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரர் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். பாருங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் எப்படி இருக்கிறாரா? நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு என்ன செய்வாரா? நியாயம் செய்வாரா? இரவும் பகலும் இன்னைக்கு யாரெல்லாம் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட்டுட்டு இருக்காங்களோ, அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அப்போ ஆண்டவர் சொல்ற உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். எப்படி தெரிந்து கொள்றாரு? சும்மா தெரிஞ்சு கொள்ளல. உபத்திரம் அப்படிங்கும்போது சாதாரண விஷயம் இல்லைல்ல. உபத்திரத்தின் குகையில நம்மள என்ன செய்யறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அப்போ தெரிந்து கொண்டவர்களுக்கு விஷயத்துல ஏன் பொறுமையா இருக்கிறாரு அப்படின்னா, என் பிள்ளை இன்னும் அந்த விசுவாசத்துல பெருகணும், நிலைத்து நிற்கக்கூடிய பிள்ளையா இருக்கணும். இல்ல நான் செய்யல உடனே என்னை விட்டு போகுதா அப்படின்னு அவர் பாக்குறாருல. நம்ம விசுவாசம் அங்க சோதிக்கப்படுது. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். 100 வயசுல அந்த குழந்தைய குடுக்குறாரு பாருங்க. அதை பெற்றுக்கொள்றாரு. பலியிட சொல்றாருல. அங்க ஒரு சோதனை வருது. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் முக்தம் என்று விளங்குன பின்பு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வானா. அந்த ஜீவ கிரீடத்தை நாம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளறதுக்காக தான் அவர் அனுப்பிச்சாரு. அங்க ஒரு ஒரு பிரேக் குடுக்குறாரு. என் பிள்ளை என்ன காத்திருக்குதா? அவருடைய பாதத்துல நம்ம இன்னும் காத்திருக்கோமான்னு பாக்குறாராம். அதுக்குதான் அந்த 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் கொடுக்கப்படும். சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்ட்டு. ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்னா தேவனுக்கு பயப்படாத மனுஷன், மனுஷரை மதியாதவனா. தேவனுக்கு பயப்படாதவர், மனுஷரை மதிக்காதவரு மனுஷனா நியாயாதிபதியா இருக்கிறாரு. அந்த பட்டணத்துல ஒரு விதவை இருக்கிறாங்க. அவ அவ அவங்க போய் அவனிடத்துல எனக்கு என் எதிராளி இருக்கிற காரியத்துல எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்றாங்க. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு பாருங்க, அந்த 18 நாள்ல சொல்லப்படுது. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்ததாம். அந்த விதவை தாய்க்கு செய்யறதுக்கு. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தோம். அவரே தன்னை நினைச்சு பாக்குறாருல. நான் தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷனா இருந்தோம், மனுஷரை மதிக்காதவனா இருந்தோம். இந்த விதவை என்னை எப்பொழுது தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்யணும்னு தனக்குள்ள சொல்லிக் கொள்றான் பாருங்க. ஒரு தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன், மனுஷனை மதிக்காதவன் இல்ல. அப்ப எப்படிப்பட்டவன் ஒரு மனுஷன்ல.
அவன் ஒரு நம்ம பாஷையில சொல்லும்போது ஒரு பெருமை பிடிச்சவனா, ஒரு அகங்காரம் உடையவனா இருக்கிறான். நம்ம சொல்லுவோம்ல, சில இடத்துல வந்து சில காரியங்களுக்காக நம்ம ஒரு தேவைக்காக ஒரு இப்போ ஒரு தாசில்தார் ஆபீஸ்க்கு போறோம். ஏதாவது போறோம். நம்ம கேட்கும்போது சிலவங்க சரியான பதில் குடுக்க மாட்டாங்கல்ல. நாளைக்கு வாங்கம்பாங்க. நாளைக்கு வாங்க அப்படிம்பாங்க. இப்போ ஒரு ஈபில போய் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் கேட்டா கூட, நாளைக்கு வாங்க, மறுநாள் வாங்க அப்படிம்பாங்க. நம்ம 2 தடவ போவோம், 3 தடவ போவோம். நம்ம அப்புறம் என்ன செய்வோம், சோர்ந்து போயிருவோம். ச்சே! அவர்ட்ட போய் யார் போய் கேட்கிறதுன்னு சோர்ந்து இல்ல, இல்ல. நம்ம சோர்ந்து என்ன செய்யக்கூடாது, போயவே கூடாது. நம்ம என்ன செய்யணும், அந்த விதவை தாய் என்ன செய்றாங்க, தினம் போறாங்க. நாளைக்கு வா, நாளைக்கு வான்னோம் சொல்லும்போது அவங்க என்ன செய்றாங்க, அந்த சோர்வு இல்லாம போறாங்க. அதுபோல நம்மளும் என்ன செய்கிறோம், ஜெபத்துல என்ன செய்றோம், சோர்ந்து போயிறவே கூடாது. ஐயோ! இன்னைக்கு ஜெபித்த உடனே பதில் கிடைக்கலையே! அப்படின்னு நம்ம என்ன செய்றோம்? சோர்ந்து போயிர்றோம். இல்ல ஆபத்து காலத்தில் சோர்ந்து போய் உன் பலன் குறுகி போயிரும். நம்முடைய பலன் என்ன செய்ரும்? குறுகி போயிருமாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து பறப்பார்களாம். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்த கர்த்தர் குடுக்கிறதுக்கு தான் என்ன செய்றாரு? அந்த ஒரு ம் எ என்ன செய்றாரு? பொறுமையா இருக்கிறாரு. அப்புறம் பாருங்க அந்த நியாயாதிபதியே அந்த தாயாருக்கு போய் கேட்டு கேட்டு தினமும் கேட்கறனால அவருக்கே ஒரு என்ன செய்யுது ஒரு இரக்கம் வருதுல்ல. அப்போ நம்முடைய பரம தகப்பன் நம்ம அவருடைய பாதத்துல காத்திருந்து இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடும்போது கண்டிப்பா அவர் விஷயத்துல என்ன செய்றார் நீடிய பொறுமையுள்ளவரா இருந்து அவர்களுக்கு நமக்கு என்ன செய்வாரா கண்டிப்பா என்ன செய்வாரா நம்முடைய காரியத்துல நியாயம் செய்வாராம். நியாயம் செய்யாமல் என்ன செய்ய மாட்டாராம் இருக்கவே மாட்டாராம். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது ஒருபோதும் நம்ம சோர்ந்து போயிறவே கூடாது. சோர்ந்து போயிட்டோம்னா பலன் குறுகி போயிரும். நம்மளால அப்புறம் என்ன செய்ய எழும்பவே முடியாது. எப்பேர்ப்பட்ட காரியங்கள் வந்தாலும், ஒரு பலகீனம் வந்தாலும், ஆண்டவர் கொடுக்கிற நேரத்த நம்ம என்ன செய்யணும்? குடுத்துறணும். ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? உட்கார்ந்துறணும். எழும்பி உட்கார முடியல, படுத்துட்டாவது நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தரை துதித்து, பாடி அவரை மகிமைப்படுத்த பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். சோர்ந்து போயிறவே கூடாது. இரவும் பகலும் கூப்பிடுறத விட்டு விடவே கூடாது. கண்டிப்பா நமக்கு என்ன செய்வாராம்? நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 4வது காரியம் சமாதானமாகும்படி செய்கிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் ஒருவனுடைய 16 வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். ஆமென். பாருங்க, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வாராம். எவ்வளவு பெரிய பாக்கியால. அப்ப நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்கணும். வேதம் சொல்றது சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படிங்கிறார்ல. அப்போ கர்த்தரிடத்துல நம்ம நினைச்சணும். ஆண்டவரே உம்முடைய வழி எனக்கு காண்பியும் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. சங்கீதம் 25:4 சொல்றாரு. சங்கீதம் 25:4 கர்த்தாவே, உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். நம்ம கேட்கணுமா? கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி உம்முடைய சத்தியத்துல என்னை நடத்தி என்னை போதித்தரலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அவர்ட்ட கேட்கணும். பாத்தீங்கன்னா, அந்த இதுல சங்கீதம் 25:8 சொல்றாரு, கர்த்தர் நல்லவரும், உத்தமருமாயிருக்கிறார். பாவிகளுக்கு என்ன செய்றார்? வழியை தெரிவிக்கிறாராம். அதுக்கு அடுத்து சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறாராம். அ அப்புறம் 12ஆம் வசனத்துல சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பாராம். அப்போ ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழிய எனக்கு காண்பிங்க. உம்முடைய சத்தியத்தின்படி என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 101ல தாவீது சொல்றாரு. சங்கீதம் 101 2ஆம் வசனத்துல இருந்து அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். ஒரு 6 வசனங்கள். 2 முதல் 6 வசனங்கள். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன்.
பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சகிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கபடு செய்கிறவன் என் வீட்டிற்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவனை என் கண் முன் நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். ஆமென். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்ற உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் அப்படிங்கிறாரு. உத்தமமான வழியில எப்படி நடக்கணுமா? விவேகமாய் நடப்பேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு யோபு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அதே மாதிரி யோபு நோவா உத்தமனாய் இருந்தார் இல்ல. அப்போ நம்ம உத்தமமான வழியில எப்படி நடக்கணுமா? விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். அப்போ நம்ம உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். உத்தமம் அப்படின்னு சொல்லும் போது நீதிமொழியில சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஆமென். பாருங்க, அப்ப யார் உத்தமனா? பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஒரு பலவான்னு நம்ம சொல்லுவோம், அவன் பலவானா இருக்கான், அப்படி இருக்கான், அப்படி இல்ல. நீடிய சாந்தம். ஆண்டவர் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ள தேவன் இல்ல. அப்போ நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் நாம என்ன செய்யணும்? காணப்படணும். அந்த நீடிய சாந்தம் உள்ளவன் தான் என்ன செய்ய உத்தமன். அதே மாதிரி பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். மனதை அடக்கக்கூடியவர்களா இருக்கணும். என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, உத்தமமான வழியில விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலும் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேனா. நம்ம வீட்டிலையும் உத்தம இருதயத்தோடு நம்ம நினைச்சணும் நடந்து கொள்ளணும். நீடிய சாந்தமுடையவர்களா இருக்கணும். கர்த்தர் விரும்புற அலங்காரம் அதுதான். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் இல்ல, சாந்த குணம். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறாராம். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்களாம். சாந்த குணம் உள்ளவருக்கு சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கப்பா. அப்ப நம்ம உத்தமர்களாய் இந்த சாந்தம் உடையவர்களாய் காணப்படணும். அதே மாதிரி தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். தீங்கான காரியத்தை நம்ம நினைச்சக்கூடாது, நம்ம கண் முன்னால நினைச்சக்கூடாது, வைக்கவே கூடாது. அடுத்தது, வழி விலகுறவளின் செய்கையை நம்ம நினைச்சணும் வெறுக்கணும். அது என்னை பற்றாது. இப்ப நம்ம 1ஆம் சங்கீதம் சொல்லப்படுது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளோட வழியில நில்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்துல நினைச்சு உட்காரக்கூடாதான். நம்ம உட்காராம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானாம். பாருங்க, அப்போ நம்ம கர்த்தருடைய பாதத்துல இருக்கணும் இரவும் பகலும். இப்ப நியாயம் செய்யறது கூட பார்த்தோம். தம்மால் இரவும் பகலும் கூப்பிடுற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமல வந்து அவளுக்கு நியாயம் கண்டிப்பா செய்வார். அப்போ இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய் நாம காணப்படணும் இல்ல. நம்ம நேரத்தை வீணாக்காதபடிக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ தியானிக்கணும். இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது இதுல நிறைய மறைபொருள்கள் ரகசியங்கள் இருக்கு. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்ம சும்மா வாசிக்கும் போது நமக்கு தெரியாது. அவருடைய பாதத்துல இருக்கும் போது நம்ம எப்படி எப்படி நடக்கணும், எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறாராம். பாருங்க, அந்த 1ஆம் வசனத்துல அவன் எப்படிப்பட்டவன், அந்த வேதத்தை தியானிக்கும் போது இரவும் பகலும் அவருடைய பாதத்துல காத்து இருக்கும் போது அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவன் செய்வது எல்லாம் வாய்க்குமா. பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்ல. அவன் செய்வது எல்லாமே வாய்க்குமா. நம்ம செய்யற காரியம் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? என்ன காரியம் செய்தாலும் வாய்க்க செய்வாராம். அப்போ நம்ம ஒரு செழிப்பான ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல ஒரு செடி எப்படி இருக்கும் பாருங்க, பச்சை பசேன்னு இருக்கும். நல்லா பார்க்கவே நமக்கு அழகா பார்த்தோன்னே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. அது கனி கரெக்டா அது கனி கொடுத்துருது இல்ல. இன்னைக்கு நாமளும் ஒரு கனி கொடுக்கிற ஆண்டவர் பாக்குறாரு.
கனிய பார்த்தார்ல, அத்தி மரத்த தேடி வர்றாரு. அது பச்சை பசேல்ன்னு இருக்கு. பட் அதுல என்ன இல்ல? கனி இல்ல. ஆனா, அப்ப நம்ம ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையுடைய பிள்ளைகளாய் நம்மள என்ன செய்றாரு? மாற்றாரு. அப்ப அந்த கனியெல்லாம் வரும்போது தான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்குமாம். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்த குடுக்கிறாரு. அப்ப நம்ம தீங்கான காரியத்த நம்ம கண் முன்னால வைக்கக்கூடாது. அ அந்த தீங்கான காரியங்கள் துன்மார்க்கரோட ஆலோசனையில, பாவிகள்ட வழியில நிக்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? உட்கார்ந்து நேரத்த வீணடிக்க கூடாது. அடுத்தது வழி விளைவின் செய்கையாதான் வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது. அப்புறம் மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? சுத்த இருதயமா இருக்கிற ஆண்டவர் விரும்புறார். சங்கீதக்காரன் சொல்றாரு, "தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவி என் உள்ளத்துல என்ன செய்யும்? புதுப்பியும்" அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா, அதுல சொல்லப்படுது சங்கீதம் 51ல கூட, "தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கம்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்கள் நான் அறிந்திருக்கிறேன். பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறேன். தாய் இதோ தேவரீ ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்குவதை அறிக்கையிடுகிறேன்" அப்படிங்கிறார்ல. அப்போ நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? சுத்த இருதயம். அதுக்கப்புறம் சொல்றாரு, "என் தாய் என்னை துர்க்குண இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன். என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால என்னை சுத்திகரி. அப்பொழுது நான் கழுவிய நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருள். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன்னு" சொல்றாரு. தேவனை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதீங்கப்பா. உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறோம். அப்போ நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? சுத்த இருதயமா இருக்கணும். மாறுபாடான இருதயமா இருக்கக்கூடாது. தேவன் சொல்ற எரேமியால, "இருதயமானது தீர்க்குள்ளதும் மகா கேடுள்ளது. அது அறியத்தக்கவன் யார்? யாருக்குமே தெரியாது. என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். நான் பேசுற இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும் இல்ல? உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன்." அப்ப இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? தேவனுக்கு முன்பாக சுத்த இருதயமாய் இருக்கணும். அப்போ நம்ம மாறுபாடான இருதயத்த நம்மளை விட்டு அகற்ற வேண்டும். நம்ம ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம். அதுக்குள்ள கசப்பு, வைராக்கியம் போன்ற காரியங்கள், அசுத்தமான காரியங்கள்ல தேவன் விரும்பாத காரியங்கள் இந்த இருதயத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இல்ல இந்த ஒரு நேரம் இப்போ ஒண்ணு பேசிட்டு சிலவங்க சொல்லுவோம்ல, எனக்கு சில நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்ப் கேட்கிறவங்ககிட்ட, கண்டிப்பா செய்றேன்" அப்படிம்பாங்க. அப்புறம் சொன்னா, "ஐயோ! நான் சொல்லவே இல்லையே. நான் வேற ஏதோ தான் சொல்லியிருப்பேன் நீங்க தெரியாம" அப்படின்னு. அப்ப அந்த மாறுபாடான ஒரு இருதயம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. அதுக்கப்புறம் சொ பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிறனை ரகசியமாய் அவதூறு நம்ம என்ன சொல்றோம்? ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளனையும் பொறுக்க மாட்டேன். மேட்டிமை இந்த மாரி காரியங்கள், ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் இ இருக்கக்கூடாது. அதே மாரி அப்படிப்பட்டவர்கள் கூட நம்மளும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ம். அப்புறம் தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை செய்வான். அப்ப நம்மளும் உத்தமமான வழியில நாமளும் நடக்கணும். உத்தமமான வழியில நடக்கிறவர்கள் கூட நம்ம என்ன செய்யணும்? அ நடக்கக்கூடியவர்களாய் நாம என்ன செய்யணும்? காணப்படணும். அப்போ நம்ம உத்தமமாய் நம்ம நடக்கும்போது, ஒரு வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது, சத்துருக்களும் என்ன செய்றாங்க? சமாதானமாகும்படி செய்வார்களாம். நம்ம நினைக்கிறோம், சிலவங்க திடீர்னு நல்லா பேசிட்டு இருப்பாங்க, பேச மாட்டாங்க. நம்ம மனசு வேதனைப்படும். ஏன் இப்படி இருக்காங்க? நம்ம என்ன காரியம் செய்தோம்? நம்ம ஒண்ணுமே அவங்களுக்கு செய்யலையே அப்படின்னு. நம்ம எதுவும் செய்ய வேண்டியது நம்ம நம்ம இருதயத்துக்கு கர்த்தர் விரும்புற மாதிரி நம்ம நடக்கும்போது, கர்த்தர் கண்டிப்பா சத்துருக்கள் கூட சமாதானமாகும்படி செய்வாராம். அப்பேற்பட்ட பாக்கியத்தை நாம பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நம்மள என்ன செய்றாரு? நம்மளை மாற்றுகிறார். அடுத்தது 5வது பார்த்தீங்கன்னா, பரிபூரணம் உண்டாக செய்வாராம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிபூரணத்தை கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் அ 8, 9 வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 8, 9. உபாகம் 30ஆம் அதிகாரம் 8, 9ஆம் வசனம். உபாகமம் 30, 8, 9. நான் வாசிக்கிறேன். "நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி
உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார். ஆமென். நம்முடைய தேவன் என்ன செய்ய பரிபூர்ணம் உண்டாக செய்கிற தேவனா இருக்கிறார் நமக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நீயோ மனம் திரும்பி நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நம்ம வேதத்துல சொல்லப்படுறதுல இளைய குமாரனை பார்க்கலாம். தூரதேசமாய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து அவனுக்கு புத்தி தெளிந்த பிறகு மனம் திரும்பி சொல்றாருல, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் சொல்லப்படுற பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? திரும்பி வர்றாருல. மனம் திரும்பி நம்ம மனம் திரும்பக்கூடியவர்களா இருக்கணும். மத்தேயு 3 அதிகாரத்துல சொல்லப்படுகிற 2ஆம் வசனம், மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினாராம் யோவான் சாமி. அப்போ மனம் திரும்பும்போது நம்ம எதை சுதந்திரக்கலாம்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்கிறோம். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதே வசனத்துல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். அதான் நான் 1ஆம் சங்கீதம் சொன்னேன். நம்ம அந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படணும். மனம் திரும்பி நம்ம கனிவுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படணும். அப்புறம் 11ஆம் வசனம் சொல்லுது, மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவரா இருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினால அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்ப மனம் திரும்பும்போது பரலோக ராஜ்யம் கிடைக்கிறது நமக்கு. நம்ம மனதில் ஏற்ற கனிகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். பரிசுத்த ஆவியினால் அக்கினினாலும் என்ன செய்யறோம்? நிரப்பப்படுகிறோம். அப்போ நம்ம மனம் திரும்புதல் நம்ம இடத்துல காணப்படணும். ஒன்ஸ் நம்ம பாவத்தை விட்டு விலகி வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்யக்கூடாது? திரும்ப அதுக்குள்ள போகக்கூடாது. அடுத்தடுத்த இது நம்ம அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். அதுக்கு நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அடுத்து ஆவியினால், பரிசுத்த ஆவியினாலும் நம்ம அக்கினினாலும் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் மாற்றப்படணும். அடுத்து கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று தட்டிரும். வெளிப்படுத்தல் 3:21 சொல்லி, இதோ வாசற்படியில் நின்று தட்டிரும். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள வந்து பிரவேசிப்பேன், அவனோடு கூட இருந்து போஜனம் பண்ணுவேன்னு சொல்றார். அப்ப அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம மாற்றப்படணும். அதுக்கு அடுத்து அவர் கற்பிக்கிற கற்பனைகளின்படி நம்ம என்ன செய்யணும்? செய்யக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படணும். அப்படி நம்ம இருக்கும்போது, நம்ம மனம் திரும்பும்போது என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருது இல்ல? ஒன்ஸ் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, திரும்ப அந்த பாவத்துக்குள்ளாய் நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் பெறக்கூடியவர்களாய் மாற்றப்படணும். அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றப்படணும். கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படணும். பரிசுத்த ஆவியினால் அக்கினியினால் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். இப்ப ஒரு குழந்தை எல்கேஜி போயிடுச்சுன்னா, எல்கேஜிலே இருந்தா அந்த குழந்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. வாழ்க்கையில ஒரு உச்சத்துக்கு அடைய முடியாது. எல்கேஜி முடிச்சு யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் அப்புறம் என்ன செய்யணும்? பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க, காலேஜ் போறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு வேலை, உன்னதமான ஒரு நிலைமை அடைய. அதே மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம மனம் திரும்பும்போது இந்த அடுத்தடுத்த காரியங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்கணும். திரும்ப அதுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? விழுந்து விடக்கூடாது. நம்ம அனுதினமும் அதுக்கு ஆண்டவரை அறிக்கை இடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வாழ அவைகளை அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னை நீ பாதுகாத்துக்கொள்ள. அதான் ரோமர்ல சொல்லப்படுது, நம்ம அனுதினமும் ஆண்டவர்ட்ட எழும்பி ஒவ்வொரு உறுப்புலையும் நீதியின் ஆயுதமாய் என்னை மாற்றுங்க இசப்பான்னு ஒப்பு கொடுக்கணுமா. ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அதே மாதிரி அவருடைய சத்தத்தை கேட்கணும். அவருடைய அந்த மாதிரி விவாகத்திலே சொல்லப்படும் 28ல 1 உண்மையா அவருடைய சத்தத்தை செவி கொடுக்கும்போது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா. அதே மாதிரி யோவான் 10ல சொல்லப்படும் 27ல என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகளை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாதா, யாருமே அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம மாற்றப்படணும். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்கும். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நம்ம காணப்படணும். அடுத்தது கற்பனைகளின் படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும்போது, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய் கர்த்தர் உன் கைகள் செய்ய எல்லா வேலைகளிலும். அப்ப இந்த காரியங்கள்லாம் நமக்குள்ள வரும்போது அவர் என்ன செய்யறாருன்னா, நமக்கு நன்மை உண்டாகும்படி செய்யறாரு. நம்ம நன்மை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம செய்யற எல்லா வேலைகளிலும், கற்பத்தின் கனியிலும், மிருக ஜீவனின் பலனிலும், நிலத்தின் கனியிலும் உனக்கு எப்படி கொடுக்கிறாரு? எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்னா, பரிபூரணம் உண்டாக செய்கிறாராம். அப்ப அந்த பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, நாம இன்னைக்கு என்ன செய்யணும்? தகுதியுடையவர்களாய் மாற்றப்படணும். இன்னைக்கு ஒரு நல்ல கம்பெனில ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா, நாம அதுக்கேற்ற ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். தகுதி இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, அவன் செய்யற குடுக்குற இன்டர்வியூ, ஒரு இன்டர்வியூ குடுக்க மாட்டான் நல்ல கம்பெனில என்பது. சில கேட்கலாம். ஒரு 5, 6 இன்டர்வியூ வைக்கிறான்ல, ஒவ்வொன்னுலயும் நம்ம அட்டெண்ட் பண்ணி ஜெயிக்கணும். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்பி நம்ம
பாவத்தை விட்டு விலகணும். நமக்கு சொன்னப்பட்ட காரியங்கள் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். நம்ம வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அதே மாரி நம்ம விசுவாசத்தை வர்த்திக்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நம்ம இடத்துல காணப்படும்போது, நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவர்களாய் நம்மள மாற்றுறார்ன்னா, பரிபூரணம் அடைய செய்கிறார். அதே மாரி அந்த யோவேல்ல கூட சொல்லப்படுது. வெளியின் மிருகங்களே பயப்படாங்க, வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகும். அதே மாரி சீயோன் குமாரரே உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்க. முன்மாரியும், பின்மாரியும் உங்களுக்கு வர்ஷிக்கப்படுவேன்னு சொல்றாரு. அதே மாரி களங்கள் தானியத்தால் நிரப்பப்படும். நான் உங்களிடத்துல அனுப்பின பெரிய சேனைகளும், வெட்டுக்கிளிகளும், பச்சை புழுக்களும், வெட்டுக்கிளிகளும் பட்சித்த வருஷத்துக்கு தக்க பலன். அப்போ ஆண்டவர் நமக்கு அனுமதி குடுத்திருக்கிறாரு. கஷ்டங்கள், பாரங்கள், பிரச்சனைகள், பாடுகள் என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிறார். எதுக்குன்னா, அதுல பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, "நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை." அப்போ இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் கர்த்தர் என்ன செய்றாரு? நம்மளை வைக்க விரும்புறாரு இன்னைக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, பயப்படாத தேசமே பயப்படாத மகிழ்ந்து என்ன செய்று களிக்கூறு. நம்ம எப்படி மகிழ்ந்து களி கூறணும் அப்படின்னா, வேதம் சொல்லுது சங்கீதம் 11ல சொல்லப்படுது. நம்ம நினைக்கலாம் பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் நம்ம சோர்ந்து போயிரோம்ல. உ 5:11 சொல்லுது, "உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாம்." அப்ப நம்ம அவரை நம்பக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். "நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் மேல் களி கூறுவார்கள்." அப்ப அவருடைய நாமத்தை நம்ம நேசிக்கணும். ந ச அவர் நம்மளை உண்டாக்கிறார். அவரை நேசிக்கிற பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்படும்போது, நமக்கு அவருக்குள்ள களி கூர்றோம். அவர் இன்னைக்கு நமக்கு இந்த 5 நமக்கு அற்புதம் செய்கிறார். நம்ம அப்ப பரிசுத்தமாய் தகுதியுடையவர்களாய் மாற்றப்படணும். நம்மளை வர்த்திக்க செய்கிறார். விசுவாசத்துல வர்த்திக்க செய்கிறார். நம்ம வாக்குத்தத்தத்தை பெருகச் செய்கிற தேவனா இருக்கிறாரு. நமக்கு நியாயம் செய்கிறார். நம்முடைய காரியங்கள்ல நம்ம இன்னைக்கு என்ன காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கோமோ, அந்த காரியத்தை கர்த்தருடைய பாதத்துல விண்ணப்பம் பண்ணும்போது, அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்த நமக்கு அதை அதுல நியாயத்தை செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார். அடுத்து நம்மளுடைய வழிகள் அவருக்கு பிரியமா இருக்கும்போது, நம்முடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி ஒரு சமாதானத்தை அங்க கட்டளையிடுகிறார். அடுத்து நம்மள பரிபூரண செய்கிறார். எல்லா காரியத்திலும் நம்மள என்ன செய்றார்? பரிபூரண உடையவர்களாய் நம்மளை மாற்ற அப்பேற்பட்ட பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே கொடா கொடி ஸ்தோத்திரம். நீர் வந்த அந்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுடைய குற்றங்கள், குறைகள் நாம் மன்னித்து எங்களை வழிநடத்துங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே நீர் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க அந்த பெரிய காரியங்கள் அந்த அந்த 5 காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுவதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஏசப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமாய் இருக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும். எங்களை பரிபூரணம் அடைய செய்யுங்க. மனம் திரும்பணும் ஆண்டவரே. திரும்ப திரும்ப பாவத்துக்குள்ள விழுந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க. தகப்பனே எங்களை தகுதிப்படி அந்த பரிபூரணத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாமே செலுத்துற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.